வணக்கம். சேலம் மாவட்டம் சேவூர் அருகே கோனேரிப்பட்டி, பூஞ்சை மரத்துக்காடு, பொன்னம்பாளையம், செட்டிப்பட்டி, வெள்ளையம்பாளையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் 10 மாதத்தில் அறுவடைக்கு வரக்கூடிய கதலி, நேந்திரம், தேன் வாழை, மந்தன் வாழை, செவ்வாழை உள்ளிட்ட வாழை சாகுபடி செய்துள்ளனர். இவ்வாறு சாகுபடி செய்யப்பட்ட போது தோட்டத்தில் தற்பொழுது கடும் வெயிலால் மரங்கள் நீர்சத்து குறைபாடு ஏற்பட்டு பிஞ்சி காய்களுடன் சாய்ந்து வந்தது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்து வந்த நிலையில் நேற்று இரவு தேவூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் லேசான மழை பெய்தது. இந்த சூறாவளி காற்றுக்கு கோனேரிப்பட்டி, அக்ரகாரம், பூஞ்சை மரத்துக்காடு பகுதிகளில் 4000க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான வாழை மரங்கள் சரிந்தன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தில் அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த தேவூர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் தற்பொழுது சேதத்தை பார்வையிட்டு வருகின்றனர். அரசு எந்த ஒரு காரணத்தையும் மேற்கோள் காட்டி இழப்பீடுகளை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக வாழை மரம் சரிந்ததற்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இதே போலதான் மேட்டூர் பகுதியிலும் சூறைக்காற்றிற்கு வாழை மரங்கள் சேதமாகின. அதற்கும் இன்னும் இழப்பீடு கிடைக்காத நிலையில் தற்பொழுது இந்த தேவூர் பகுதியிலும் வாழை மரங்கள் சூறைக்காற்றுக்கு சேதமாகியுள்ளது. உடனடியாக தமிழக அரசு கணக்கீடு செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே அந்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.